தில்லைக்கு திருத்தில்லைனர். திரு என்றாலே கண்டாரால் விரும்பப்படும் தன்மைன்னு பேர். பார்த்த மாத்திரத்தில் ஆராய்ச்சி இல்லாமல் பிடிச்சுன்னா அது திரு. ஒரு பொருளை பார்க்குறீங்க, என்ன ஏது அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்ச பிறகு அது மேலே விருப்பம் வருமானால் அது திரு அல்ல. பார்த்தேன் பிடிச்சிருச்சு, ஏன் அதாங்க தெரியல பிடிச்சிருச்சு அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த சிவத்தை பார்த்தோன்னே பிடிச்சதோ அதுக்கு பேர் தான் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை. பேராசிரியர் என்பவர் உரை அப்படி தான் இருக்கார். திருக்கோவையார் என்ற நூலில் திருக்கோவையாரில் முதல் பாட்டு உரை எழுத தொடங்கும் போது திரு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை. அப்படி அறிந்த போதே விரும்புதல், பார்த்த போதே விரும்புதல், இதுதான். இது நீங்கள் உலகியல் காதலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அவனை பிடிச்சிருக்குது அவ்வளவுதான். ஏன் பிடிச்சிருக்குது இதெல்லாம் சொல்ல தெரியாது, பிடிச்சிருக்குது. ஏன் பார்த்தேன், அதுதான் நம்ம சொன்னோம், பார்த்த நாள் முதல் த ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பார்த்தேன் பிடிச்சிச்சு, அதுக்கு மேலே கேள்வியும் கேட்டுருக்காதீங்க. ஏன் சொல்ல தெரியல. அது ஏன்? அது வினைப்பந்தம். அது பாவத்தினால் அந்த பாதிப்பா இல்லை புண்ணியத்தால் பாதிப்பான்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு சண்டையும் சச்சரமாக இருந்துச்சுன்னா அட கடவுளே இது தீவினை பார்த்ததுனால வந்த விளைவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நல்ல வாழ்க்கையில் துணையாக வந்தாங்கன்னா அன்னைக்கு செஞ்ச புண்ணியம் ஐயா அவரை பார்த்தது. இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் காண்க, விட்டுடுவோம், நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம்.